கடமையை செய், பலனை எதிர்பாராதே, முயற்சி திருவினையாக்கும். இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பலனுக்கும் கடமைக்கும் முயற்சிக்கும் தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை முன்வைத்து இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்ணிவிட்டு இன்விடேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மீட்டிங் ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்கா அப்படின்ற பலவிதமான கேள்விகளுக்கான விடை நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்துட்ருக்கோம் டியர் லீடர்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி பொதுவாக நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு ஒரு ரிமைண்டர் கால் பண்ணுவோம். அந்த ரிமைண்டர் கால் அப்படின்றது சர்வசாதாரணமாக ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நம்ம கூப்பிட்டு அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த மாதிரி பலவிதமான பதட்டமான சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்தையுமே ரிமைண்டர் கால் அப்படின்ற ரிமைண்டர் அண்ட் ரிமெம்பர் அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு பொதுவான கம்யூனிட்டி. எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு எல்லா கம்பெனிகளுக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டி ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ராஸ்பெக்டிங் இன்விடேஷன் அப்படின்ற லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் பொதுவாக ஒரு அப்ரோச்சிங்கில் ப்ராஸ்பெக்டிங், அதுக்கப்புறம் இன்விடேஷன், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அண்டு ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இந்த நாலுமே இது கூட சேர்ந்து ஃபாலோ அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுங்க. பொதுவாக ஃபாலோ அப் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராஸ்பெக்டிங்லேருந்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அப் டு த எண்டு அந்த விஷயம் ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் ப்ராஸ்பெக்டிங் அண்ட் இன்விடேஷன், அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இதுலேயும் ஒரு மீட்டிங்க்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ண நீங்கள் ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் இல்லை ஒரு பிஸ்னஸில் இன்வைட் பண்ணுற ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் இந்த ரெண்டு மீட்டிங்க்குமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமருக்கு அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு ரிமைண்டர் கொடுக்குறது. இந்த ரிமைண்டர் அப்படின்றது ப்ராஸ்பெக்டிங்லேருந்து அந்த மீட்டிங்க்கு வர வரைக்கும் பலவிதமான வேலைகள் இருந்தாலும் கூட அந்த டே அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டே அன்றைக்கி அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு நம்ம எப்படி ரிமைண்டர் கொடுக்கணும், அதற்கு முன்னாடி என்னென்ன வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்றத கிளியராக அந்த வீடியோவில் பார்ப்போம். இதை நம்ம காமனாக சொல்லிடுறோம், ஈவினிங் பார்த்தீங்கன்னா மீட்டிங் மாதிரி ஒரு ரிமைண்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் டீப்பாக இருக்கக்கூடிய பலவிதமான நுணுக்கங்களை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? இன்விடேஷன் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நம்ம கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டே அன்றைக்கி ஒரு டைம் ரிமைண்டர் பண்ணணும், கரெக்டாக. அப்படிப்பட்ட காலுக்கு பேர் தான் ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன். நீங்கள் கால் பண்ணி பேசுகிறது அல்லது நேரில் பார்க்குறப்ப சொல்கிறது அல்லது நீங்கள் மெசேஜ் பண்ணுறது அப்படின்ற எந்த வகையில் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பார்த்திங்கன்னா கால் பண்ணி நம்ம அந்த ரிமைண்டரை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போதுமானதாக இருக்கும். நீங்கள் நேரில் பார்க்குறத விட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் லைக் மீட்டிங்கு வாங்க, இதெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது 100% த்ரூ காலில் இருக்கணும். அந்த மீட்டிங்க்கு அன்னைக்கு டேட்டில் அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான நுணுக்கங்கள் விஷயங்கள் அதில் இருக்கணும். அதில் நம்ம அந்த வேலையை பண்ணாமல் அவங்க அந்த மீட்டிங் ப்ரோக்ராமுக்கு வரமாட்டாங்க. தனித்தனியாக எவ்வளோ நுணுக்கமாக நம்ம பார்க்குறதுக்கு காரணம், நம்ம போடுற உழைப்பு நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 100 PB 200 PB ஒரு அமௌண்ட் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் கிடையாது. ஒரு மனிதனோட அவனோட வாழ்க்கையோட அவங்க குடும்பத்தோட ஒருவேளை அவங்க இந்த பிஸ்னஸில் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் லைக் இது நம்ம பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு நுணுக்கமாக இந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வந்தாவா வரலனா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு இருக்கோ இதை விட பல மடங்கு அவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த ரிமைண்டர் கன்ஃபர்மேஷனை ரொம்ப டீப்பாக நம்ம நுணுக்கமாக கவனிக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், இன்விடேஷன், ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராகவே புரியும். இந்த ஒரு ரிமைண்டர் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஃபாலோ அப் தான் மிகப்பெரிய ஒரு ரோலை வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோ அப் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு புஷ் பண்ணுற மாதிரியும் இல்லை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெக் பண்ணுற மாதிரி நம்ம இறங்கி போன்ற அவசியம் இல்லை, நம்ம அவங்ககிட்ட புஷ் பண்ணுற ஃபீல் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இது எல்லாத்தையுமே ஒட்டைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ப்ரொஃபஷனல் வே அப்படின்றது ஃபாலோ அப் கிரியேட் ஆகும். நீங்கள் ரிமைண்டர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி இன்விடேஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் சார் இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது சார் வந்துருங்க சார் கன்ஃபார்மாக, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த விஷயத்தை இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ஷனில் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கேப் கிடச்சதுனா போதும், 10 இல்லை 100 டிஸ்ட்ராக்ஷன் வருது. அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனாக நம்மளும் இருக்கும். அப்போ மக்களுடைய இடத்துலேருந்து நம்ம யோசித்து பார்த்து அந்த விஷயத்தை பண்ணணும். அப்போ ஈவினிங் ரிமைண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. இன்விடேஷன் கால் பண்ணுறப்பையும் சரி, அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் சார் ஃபைனலாக நீங்கள் அந்த டே அன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தை யூ ஹாவ் டு ஆல்ரெடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்.
அண்ட் பர்மிஷன் கேட்டிருக்கணும். அந்த டைமில் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பர்மிஷன் நம்ம கேட்டிருக்கணும். ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா, அந்த டைமில் கால் பண்ணால் ஓகே இவங்க வந்துட்டு இந்த மீட்டிங்கு புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் வரும். அந்த ஃபீல் வராமல் இருக்கிறதுக்கு தவிர்ப்பதற்காக நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு முதலே இன்விடேஷன் காலுக்கு அடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. இன்விடேஷன் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மெயினாக அவங்களுடைய நீட் பெனிஃபிட்டை பேஸ் பண்ணி நிறைய பேசியிருக்கணும். பட் இந்த ரிமைண்டர் கால் இஸ் ஒன் ஆஃப் த யூனிக் திங் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிமைண்டர் காலில் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அதாவது மீட்டிங்க்கு வர்றதுக்கு இதுலேயும் அவ்வளோ அதை விட கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ இன்விடேஷன் காலுக்கு அப்புறம் ஓகே பெர்மிஷன் அண்ட் அந்த டைமு அல்லது அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுற அந்த டைமில் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி நான் அந்த டே அன்றைக்கி நான் அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் டெடிகேட்டிவாக நீங்கள் என்னுடைய கால் அட்டன் பண்ணி சீரியஸாக அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ ஷூராக நான் அவங்களுக்கு கொடுப்பேன், ரிமைண்டர் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி வந்துட்டு சொல்லாமல் ரிமைண்டர் கொடுப்போம். அந்த ரிமைண்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரிமைண்டராக இருக்கும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ரொம்ப ரெடியாக ஷார்ப்பாக இருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ரிமைண்டருக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட் பண்ணணும், ரிமைண்டர் காலுக்கே. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் தான் ரிமைண்டர் கொடுவோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த ரிமைண்டர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சம்திங் லைக் தட் அதுலேயும் நம்ம மைண்ட் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எனிவே பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோஅப்பில் நீங்கள் வந்துட்டு ரிமைண்டர் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி டீசன்ட் ஃபாலோஅப்னு சொல்லுவோம் நம்ம. வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் ஆர் ஆடியோ ஓகே. அண்டு அதை வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிமைண்டர் கொடுக்க போகிறீங்கன்னா மார்னிங்கே நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்றணும். என்ன மெசேஜ் போடலாம்? ஏதோ ஒரு மெசேஜ் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டுடே யுவர் ப்ரோக்ராம் இஸ் யுவர் சீட் கன்ஃபார்ம்டு, யுவர் ப்ரோக்ராம் இஸ் கன்ஃபார்ம்டு, விச் டைம் யூ ஆர் எங்கேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுறணும். 5-6 அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இப்படி நீங்கள் மட்டும் கொடுத்துடலாம். 5 மணி 6 மணிக்கு 6 மணி இந்த 2 டைமில் எந்த டைம் நீங்கள் எங்கேஜாக இருப்பீங்க ரிமைண்டர் கால் பண்ணுறதுக்கு அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை போடணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது டெக்ஸ்ட்லேயும் போடணும், ஆடியோலையும் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டில் நீங்கள் இந்த மெசேஜ் இப்போ நான் சொன்ன மெசேஜை போட்டு இன்றைக்கி உங்களுடைய ப்ரோக்ராமுக்கான டே, ஸோ ரொம்ப ஹாப்பி, நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அண்டு எந்த டைம் 5 மணி அல்லது 6 மணி எந்த டைம் ரிமைண்டர் கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த டைம் நம்ம பேசலாம் 5 or 6 இதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கால் பண்ணுறோம் சார் எடுக்க மாட்டாங்க சார், கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க சார், அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. ஸோ அப்போ ப்ரொஃபஷனலாக நீங்கள் உங்களோட மதிப்பை சுயமரியாதை எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் நிறைய பேர் பெக்கிங் மென்டாலிட்டி இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஜஸ்ட் நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு அவசரமான பரபரப்பான விஷயத்துலேயே இருப்பாங்க. பரபரப்பாக இருந்து பல வருஷம் உழைச்சி ஓகே எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓகே அவங்க வந்தாலும் வழினால எந்த ஒரு ஃபீலும் இல்லாமல் நம்மளுடைய வேலையை ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணோம்னாலே, ப்ரொஃபஷனல் வேலை பண்ணாலே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். நம்ம எதிர்பார்க்குறப்ப எதுவும் நடக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே இந்த மெசேஜுக்கு இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா 100% கால் பண்ணக்கூடாது. அவங்கள ஃபாலோஅப்பில் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். மேபி அடுத்த மீட்டிங் வர்றப்பையோ அடுத்து சம்திங் வர்றப்பையோ அப்போ நீங்கள் பேசினா போதும். மறுபடியும் நீங்கள் இன்விடேஷனோ இல்லை அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனோ பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ப்ராசஸில் ரிமைண்டர் கால் கொடுக்கணும். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி என்ன நினைப்பாங்க, என்னடா நம்ம மட்டும் தூங்கிட்டே இருக்கான் ஓகே இல்லைனா புஷ் பண்ணிகிட்டே இருக்கான், நம்மகிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், இந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு வரும். யாராச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெச்ஆரோ ஒரு சிஇஓவோ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி சூஸ் பண்ணுறாங்கன்னா அல்லது ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறப்ப சூஸ் பண்ணுறாங்கன்னா யாராச்சும் கால் பண்ணுவாங்களா? எம்ப்ளாயிஸ் தான் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஒரு பிஹேவியர் வி ஹேவ் டு ஃபாலோ. இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இதை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். த கேம் ஆஃப் யுவர் எமோஷன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தில்லு தைரியம் இந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஓகே, சேல்ஸில் பிஸ்னஸ் கேம், இது ஒரு கேமுங்க. இந்த கேமில் உங்கள் மனசும் புத்தியும் அறிவும் பயங்கரமாக வந்துட்டு விளையாடும். ஸோ இவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, எடுக்கலைனா என்ன ஆகும், இந்த மாதிரி பல விதமான தயக்கம், ப்ரெஷரு, டென்ஷன், எடுக்கலைனா ஒரு அதுக்கு மேலே ப்ரெஷரு. டீமில் லீடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட சொல்லியிருப்பார், ஃபோனே யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போ இது வந்துட்டு நிறைய இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய கண்டென்ட் இல்லாமல் சிம்பிளாக ஒரே ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் டியூ யுவர் டியூட்டி பெஸ்ட்டு. நீங்கள் பண்ணுறதில் யார்கிட்டையும் புஷ் பண்ணாமல் பெக் பண்ணாமல் ஓகே ரொம்ப டீசெண்டாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ப்ராஸ்பெக்டிங்லேருந்து இன்விடேஷன் வரைக்கும் ரிமைண்டர் வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல நடக்கும், ஒரு சில இடத்துல நடக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். நீங்கள் அதை எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணி அப்ளை பண்ணிங்களோ அதை பொறுத்து நடக்கும். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்மளுடைய கடமையை 100% டெடிகேட்டிவாக நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம
பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. நம்ம போய் இறங்கி போனால் தான் யாரும் மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பு சுய மரியாதையை விட்டு கொடுத்து அப்படி தொழில் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ பி சீரியஸ். ஓகே, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு மைண்ட் செட் இன்னும் டீப்பாக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கால் எடுக்க வைக்கிறதுக்கு இல்லை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம நிறைய பண்ணலாம். அது டைம் பத்தாது, ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ பட் ஆனால் இதில் மேக்ஸிமம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அடுத்த நபருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இவங்களுக்கு மறுபடியும் கால் ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 3 days கழிச்சு மறுபடியும் நீங்கள் ஒரு இன்விடேஷன் காலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் நம்ம கடமையில் அவங்களுக்கு எந்தளவுக்கு கேர் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு இந்த தொழில் மூலமாகவும் இந்த ப்ராடக்ட் மூலமாகவும் ஒரு உதவி நடக்குமோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, அவங்க மக்கள் உங்களை தேடி வருவாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. ஸோ உங்களுடைய எஃபோர்ட் 100% டெடிகேட்டிவாக பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம். ரிசல்ட் அப்படின்றது கடவுள் கையில் நீங்கள் வந்துட்டு விட்டுடலாம். ஓகே, தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனிவே ரிமைன் காலில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியாக நான் ஒரு டூல்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன். பொதுவாக வந்துட்டு நீங்கள் எந்த கால் பண்ணாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசணும். நீங்கள் கால் பண்ணிட்டீங்க, அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த காலில் என்ன பேசணும்? ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஸ்பெக்டிங் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் அதிகமாக நம்ம நீடு பெனிஃபிட்டை பேசியிருப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக பேசணும். இந்த இடத்துல ப்ரோக்ராம் டீட்டெயிலிங்கை அதிகமாக பேசணும். ஓகே, எக்ஸாம்பிள் 100% 30% நீடு பெனிஃபிட்டை பேசணும். ஆனால் எப்போவுமே நீடு பெனிஃபிட்டை பேசணும். நம்மளுடைய ப்ரோக்ராமை பற்றி மட்டும் நம்மளுடைய கான்செப்ட் பற்றி மட்டும் பேசினீங்கன்னா அதுக்கு பேர் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சிங் கிடையாது. தட் இஸ் நாட் அ குட் திங். அது நல்ல விஷயமும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல சார் உங்களுடைய வெல்த் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்துட்டு மந்த்லி இவ்வளவு ஒரு வெல்த்துக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிக்கணுன்ற ஆசைப்பட்றீங்க. அந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் கிடைக்கணும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அப்படின்றத நான் உங்களை ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமுக்கான டீட்டெயிலுக்கு நான் ஒரு சில டூல்ஸ் கொடுக்குறேன். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. இது சர்வசாதாரணமாக இருக்கும், ஆனால் இதில் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப டீப்பாக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். நிறைய இருக்குது. நான் இப்போ பொதுவாக ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ப்ரோக்ராமுடைய வென்யூ ஜூமில் நடக்குதா, இல்லை எந்த இடத்துல நடக்குது, எந்த ஸ்பாட்டில் நடக்குது, ஓகே, எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரோக்ராமுடைய வென்யூவை நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். சார் எந்த இடம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். டைமிங்கை ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரிமைண்டருக்கால இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பேசணும். ஓகே, ஸோ ஒரு 5 மணிக்குனா 7 மணிக்கு நடக்குதா, ஓகே 7 மணிக்குனா 6:55 நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 6:30 நீங்கள் நேரில் நடந்துச்சு அப்படின்னா 6:30 நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுங்க சார். ஒரு 10 கால் நேரம் நீங்கள் வருவீங்களா, எங்கே வருவீங்க, எப்படி வருவீங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம கேட்கணும். ஸோ அன்றைக்கி டாப்பிக்கில் ஏதாச்சும் ஸ்பெஷல் டாபிக் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, ஹோஸ்ட் அண்ட் கெஸ்ட் அவங்கள பற்றி கொஞ்சம் லைட்டாக ஷேர் பண்ணலாம் தேவைப்படுச்சுன்னா. அந்த ரூட் மேப், எந்த ரூட்டில் வர போகிறீங்க, எப்படி வர போகிறீங்க, ஓகே, இது வந்துட்டு நேரில் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. இதே வந்துட்டு ஜூம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு உங்கள்கிட்ட ஜூம் ஆப் இருக்கா, ஆஸ் யூஷுவல் நம்ம கேட்குற விஷயங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, ஓகே, நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ண தெரியுமா, உள்ள அந்த ஆடியோ சிம்பிள் இருக்குல்லையே அதை நீங்கள் கிளிக் பண்ண தெரியுமா, இதெல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கணும். அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க அந்த டைமில் வந்துட முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு அவங்களுக்கு கைட் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். டெடிகேட்டிவாக அந்த 1 hour ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியுமா, ஸோ இடையில ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமா, அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரூமில் தனியாக உட்காந்துக்கலாம். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் கைட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் ஃபீட்பேக். இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் ரெண்டையுமே ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கலானதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபீட்பேக் தேவைப்படுது. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கம்பெனிக்கு சென்ட் பண்ணணும், அல்லது நாங்கள் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுனாலும், நல்லது கிடையாது எதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்றத நீங்கள் இந்த ரிமைண்டர் காலே சொல்லிடணும். ஆஃப்டர் தட் நீங்கள் டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதுக்கான அந்த மைண்ட் செட்டையும் நீங்கள் இதில் விதைச்சிடணும். அன்றைக்கி நைட்டோ அல்லது அடுத்த நாள் காலையிலையோ 10 மணிக்கு நம்ம அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஃபீட்பேக் கொடுங்க சார். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஒரு 10 o'clock உங்களுக்கான டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கான ஒரு 1-to-1 கால் நம்ம வந்துட்டு பேசலாம். ஓகே, ஒரு காலில் ஒரு 10 மணிக்கு ஒரு ½ hour நம்ம பேசிடலாம் அப்படின்றத இந்த கால்லையே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எப்போவுமே அடுத்தடுத்த கால் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான பர்மிஷனையும் வாங்கிடணும். எப்படி இப்போ ரிமைண்டருக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் பார்த்தோம், அதே மாதிரி சேம் லைக் தட். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப நுணுக்கமாக டீப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஒரு ரிமைண்டர் காலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக பலவிதமான விஷயங்களை நம்ம பண்ணணும். ஸோ ஃப்ரம் த ப்ராஸ்பெக்டிங் டு அப்பாயின்மெண்ட்டு ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மீட்டிங், இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலோ அப், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்,
நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த ரிமைண்டர் கிளாரிஃபிகேஷன் உங்கள் டீமில் யாராச்சும் கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினெட்லி இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக அப்ளைன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஈவினிங் வந்துட்டு அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக ஒரு ஓரோட முடிச்சிருவாங்க. அது எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், அதுக்கு பேக் எண்டில் ஃபாலோ அப்பில் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கால் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், எடுக்கலாம் என்ன பண்ணணும், இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ அப்ளைன் வந்துட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இவ்வளோ பேர் கண்டிப்பாக கொண்டு வரணும். அந்த ப்ரெஷரை கஸ்டமர் மேலேயும் ப்ராஸ்பெக்ட் மேலேயும் தெரிஞ்சக்கூடாது. அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்கணும். கஸ்டமருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இப்போ நான் ஷேர் பண்ணுறது. ஓகே, நம்ம பிஸ்னஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அதில் வரக்கூடிய அந்த கேர் அண்ட் கைடன்ஸு அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம ப்ராஸ்பெக்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட ஒரு சீக்ரெட்டோட இந்த விஷயத்தை நான் இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. இந்த ஒரு வீடியோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும், இங்கே ஒர்க் பண்ணுற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும், ஓகே, ஸோ நம்மளுடைய துறையை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம செதுக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லபடியாக அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கரெக்டாக அப்ளை பண்ணுறோமா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி தான் அந்த வீடியோ பார்த்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுவும் ஓகேவா. ஸோ பணம் சம்பாதிக்கலாம், எல்லாமே நடக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய பேரை கெடுத்து, டைரக்ட் செல்லிங்குடைய பேரை கெடுத்து, ஸோ அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ரொம்ப கேவலமான ஒரு மனநிலைக்கு வந்துட்டு உள்ளே ஆக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம அப்ளைன்ஸ் வந்துட்டு ஓகேவா நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத ஒரு வருத்தமான ஒரு உண்மையாக இருக்குது. எனிவே இதை மாற்றுறதுக்கு நம்மளுடைய தலைமுறை முயற்சி பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே டியர் லீடர்ஸ். தேங்க்யூ.